கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இந்த செய்திக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். அதை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபித்து கடந்து போக ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து நாம் எல்லாரும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கேயே அடங்க கடவது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் பெரும் காற்றினால் பதில் கொடுக்கிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பார்த்து அநேக வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். தன்னுடைய சோதனையின் காலத்திலே அவனுடைய வாயின் வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் பார்க்கும் போது ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். அப்ப சொல்லும் போதுதான் சொல்றாரு, கடலை பார்த்து நான் சொல்லலையா? என்ன சொல்லி இருக்கிறேன்னா, கடலினுடைய அளவு பெரியது, பூமியினுடைய பரப்பளவை விட அதிகமாக இருக்கிறது, இந்த அதிகமான தண்ணீர் நிறைந்த இடம். ஆனா அவ்வளவு பெரிய கடலை உண்டு பண்ணின நான் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே அப்படின்னா, ஆண்டவர் கடலுக்கு ஒரு எல்லையை நியமித்து அவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அது ஜனங்களை தொடாதபடி, நம்முடைய வாழ்வாதாரத்தை தொடாதபடி அதற்கு ஒரு எல்லையை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற ஒரு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்படி என்றால் லிமிட்டேஷன். அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் வருவதற்கு என்று ஒரு எல்லை குறி ஒன்று இருக்கிறது. நீங்க இவ்வளவு தூரம் தான் வரணும், அதுக்கு மேல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பா வரக்கூடாது. லிமிட்டேஷன் இல்லாம ஆண்டவர் எந்த காரியத்தையுமே வேதத்திலே சொல்லவில்லை. எல்லாவற்றிற்குமே ஆண்டவர் அளவை வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய விசுவாச மக்கள் கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்றேன், அவர்களுடைய லிமிட்டேஷனே இல்லாம சில காரியங்களுக்குள்ளே அவர்கள் நுழைந்து அவர்கள் அந்த காரியங்களுக்குள்ளே தலையிட்டு தங்களுடைய வாழ்க்கையை நிறைய பேர் கெடுத்து கொள்ளுகிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய பெயர்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். நிறைய பேர் மற்றவர்களுக்கு முன்பாக கெட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. நீங்க எல்லாத்துலயுமே ரொம்ப தூரம் நீங்க வந்துடக்கூடாது. நீங்க எல்லாத்துலயுமே அதிகமாக நீங்கள் என்டர்ஃபேர் ஆகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு என்று ஒரு உயர்வு இருக்கிறது. ஆனா அநேகர் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில, இன்னொருத்தருடைய காரியத்துல அதிகமாக அவர்கள் நாட்டம் காண்பித்து அதிகமாக அவர்கள் இன்டர்ஃபேர் ஆகி, நான் சொல்றேன், தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து தங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்த பலாயிரக்கணக்கான ஜனங்களை நான் பார்த்து அவ்வளவு வருத்தப்பட்டிருக்கிறேன். அவங்க கெட்டு போனதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. அவங்க ஒன்றும் இல்லாம போனதற்கு வேற யாருமே காரணம் இல்லை. அவங்க ஒன்றும் இல்லாம போனதுக்கு யார் காரணம் தெரியுமா? அளவுக்கு அதிகமாய் தேவையில்லாமல் இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள, இன்னொருத்தருடைய காரியத்திற்குள்ள அவங்க இன்டர்ஃபியர் ஆனதுனால தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால், நீதிமொழிகள்
25ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசிக்கும் போது 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீ தேனை பார்த்தாயானால் அந்த தேனை அளவாதான் சாப்பிடணும், அதிகமா நீ சாப்பிட முடியாது. சோ வேதத்திலே எல்லா இடத்திலையுமே ஆண்டவர் எதை எழுதி வச்சிருக்கிறார்னா லிமிட்டேஷன், அளவு. நீங்கள் தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் வேதம் அவ்வளவுதான் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு லிமிட்டேஷன், ஒரு அளவு. ஆண்டவர் ஒரு அளவை குறித்திருக்கிறார். இந்த உலகத்திலே படைத்த எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு அளவை குறித்திருக்கிறார். அதே போல தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு அளவை வைத்திருக்கிறார். யோசிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கணும், உதவி செய்கிறதற்கு ஒரு அளவு இருக்கணும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கணும், சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இருக்கணும், எக்ஸெட்ரா. எல்லாமே அளவில்லாமல் செய்தால், அதான் நமக்கு ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாய் மாறும். அதான் பழமொழி. அளவுக்கு மிஞ்சினால், அதிகமாய் போனா ஒரு சில நேரத்துல நல்லது கூட விஷமா மாறும்னு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உண்மை ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் அதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகமா இன்னொருத்தரை உங்க வாழ்க்கையில நுழையவும் விடக்கூடாது. அதே நேரத்தில் நீங்களும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில தேவையில்லாம நுழையக்கூடாது. கவனிங்க, உங்க வாழ்க்கையில இன்னொருத்தரையும் நீங்க உள்ள நுழைய விடக்கூடாது, நீங்களும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நுழையக்கூடாது. இதற்கு வேதத்துல மிகப்பெரிய ஆதாரம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தாவீதுனுடைய மகன் அம்னோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நண்பனை அளவுக்கு அதிகமா தன்னுடைய வாழ்க்கையில விட்டுட்டான். அளவுக்கு அதிகமாய் தன்னுடைய வாழ்க்கையில விட்டதுனால, எந்த நண்பனை அளவுக்கு அதிகமாய் விட்டானோ அந்த நண்பனாலே கடைசில தன்னுடைய உயிரை அவன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். சோ நம்முடைய வாழ்க்கையில அளவுக்கு மிஞ்சி யாரும் வர வேண்டாம். நாமும் யாருடைய வாழ்க்கையிலையும் அளவுக்கு மிஞ்சி போக வேண்டாம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தெளியலாள் என்கிற அந்த பெண் அது அவ்வளவு சரியானவள் அல்ல என்கிறது அவனுக்கு தெரியும். அவளுடைய பேர் கெட்டு போயிருக்கிறது என்று தெரியும். எல்லாமே தெரியும். அளவுக்கு மிஞ்சி அவளுடைய வாழ்க்கையில இவன் உள்ள என்ற பேர் ஆனதுனால தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தான், தன்னுடைய எதிர்காலத்தை இழந்தான், தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனான். காரணம், இவன் அதிகமாய் அளவுக்கு அதிகமாய் அவருடைய வாழ்க்கையிலே போனதுனால. சோ இதுல மிக கவனமா இருக்க வேண்டும். நான் யாருடைய வாழ்க்கையிலையும் அதிகமா நுழைய மாட்டேன். ஆமீன் சொல்லுங்கள். இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாய் அப்படின்னா லிமிட்டேஷனை தாண்டி நுழையக்கூடாத சில காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த காரியத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகமாய் நீங்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நுழையக்கூடாது. அப்படி என்று ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 39வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா? கவனிங்கள். பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமா? இருவரும்
பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு. எப்பா, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது. ஒரு குருடன் இருக்கிறான். அந்த குருடன் இப்பொழுது ஒரு இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். ஆனா இன்னொருத்தர் கண்ணு தெரிந்த ஒரு ஆள் இருப்பார்களே, ஆனால் கண்ணு தெரியாத ஒரு மனுஷனுக்கு அவர்கள் வழிகாட்டலாம். ஆனா ரெண்டு பேருமே கண்ணு தெரியாதவங்களா இருந்தா அவர்கள் வழிகாட்ட முடியாது. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொருத்தருடைய வாழ்க்கையில எதுல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னா, நம்பர் 1, மற்றவர்களுடைய தவறிலே, மற்றவர்களுடைய பாவங்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் தலையிட கூடாதுங்க, தலையிடக்கூடாது. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிக்கும் போது மிக அழகாய் ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்குங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தவறுகளை திருத்த நினைக்கிறார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தவறுகளை நீங்கள் திருத்த நினைப்பது தவறல்ல, தவறல்ல. ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனை, தவறு செய்த ஒரு மனிதனை கண்டிப்பா ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அவனை மீட்டெடுக்க வேண்டிய அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அது மிகவும் அவசியமானது. ஆண்டவர் சொல்லும் போதே சொல்லுகிறார், சிலரை அக்கினியிலிருந்து நம்ம காப்பாற்றி விடுறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனா ஒரு காரியத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். மற்றவர்களுடைய தவறை திருத்த நினைக்கிற நீங்கள் அவர்களுடைய தவறுல ஓரளவுக்கு தான் நீங்க உள்ள என்டர்ஃபியர் ஆக முடியுமே தவிர, நீங்கள் அதிகமா என்டர்ஃபியர் ஆயிட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், அவர்கள் செய்த அதே தவறை நீங்கள் செய்வதற்கு நேரிடும் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் மிகவும் அநேக ஜனங்களால் மதிக்கத்தக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் ஒரு ரோட்டிலே ஒரு அனாதையை போல அவர் ஒரு நாள் வேலைக்கு போகும்போது அவர் மரித்து போய் கிடந்ததை அவர்கள் பேப்பர்ல எல்லாம் அந்த நியூஸ் வந்துருச்சு. அவர் மரித்து போனார். அப்ப எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம். இவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் திடீர்னு இப்படி ரோட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை செக் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர்கள் ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. என்ன ரிப்போர்ட்டை கொடுத்தாருன்னா, அவர் ஏற்கனவே பாய்சன் சாப்பிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கிறத அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவர் தற்கொலை பண்றதற்கு என்ன காரணம்? அவர் ஒரு திருச்சபையிலே முக்கியமான நபர், திருச்சபையினுடைய சகல காரியங்களையும் செய்கிற மனிதர். இவர் போய் எதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அப்போ விசாரித்து பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு எங்க காதுகளுக்கு வந்துருச்சு. ஒரு விசை ஒரு வாலிப தம்பி, அந்த வாலிப தம்பி ஒரு தவறான ஒரு பழக்கத்திலே தவறான ஒரு நபரோட சிக்கி கொள்ளுகிறான். அப்ப அந்த பையனை அந்த தவறான நபரிடத்திலிருந்து வெளியே எடுப்பதற்காக அவங்க தாயும் தகப்பனும் போன் பண்ணி இவரிடத்துல எப்படியாவது என் பையனை காப்பாத்தி இருப்பா, தேவையில்லாத ஒருத்தரோட அவன் ரொம்ப ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறான், இப்படியே இருந்தா அவனுடைய வாழ்க்கை கெட்டு போயிரும், அதனால எப்படியாவது அவனை காப்பாத்தணும்னு இவங்க சொன்ன உடனே இந்த நபர் அந்த நபரிடத்துல போய், அந்த பையனை நீங்க இப்படி புடிச்சு வச்சிருக்கிறது சரியில்லை, நீங்க எதுக்காக உங்க கூட வச்சிருக்கிறீங்க, அவனை விட்டுறணும் அப்படின்னு சொல்ல போன இந்த நபர் அவர்கள் நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்க, என்ன தப்பு செஞ்சீங்க, இதுவரைக்கும் நீங்க பண்ணுன தப்பு என்னது, எத்தனை வருஷமா தப்பு பண்றீங்க, இந்த காரியத்தை எல்லாவற்றையும் விளாவரியா விளக்கம் கேட்டு 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 கடைசியில அந்த பையனை அந்த கட்டிலிருந்து எடுத்துட்டாரு. ஆனா
அந்த கட்டுக்குள்ள இவர் சிக்கிட்டாரு. இவர் சிக்கி திரும்ப வெளியவே வர முடியாம கடைசியில் அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகி தன்னுடைய பெயர் கெட்டு போய் தற்கொலை செய்து மாண்டு போகிற அளவிற்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க. இன்னொருத்தருடைய தவறிலே, இன்னொருத்தருடைய பாவத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் டீப்பா நீங்க நுழையவே கூடாது, அதிகமாய் நுழையவே கூடாது. சிலருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. யாராவது ஒருத்தர், சார் இந்த மாதிரி நான் நிறைய தப்பட்டேன் சார், என்ன ஆண்டவர் ஏத்துக்குவாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன தப்பு பண்ண, எங்க தப்பு பண்ண, எத்தனை மணிக்கு பண்ணின, எந்த இடத்துல பண்ண, எந்த வருஷத்துல பண்ணின, நீங்க என்ன அந்த காரியத்தை எல்லாம் நம்ம என்ன கேட்டு நம்ம என்ன ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம்? ஆண்டவரே இந்த இடத்துல இவன் இப்படி தப்பண்ணா அப்படின்னு நான் சொல்ல போறோம்? ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்பாரா? இல்ல. அவர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்தித்து அந்த செய்த பாவத்திற்காக அந்த மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சிடுறாரு. திரும்ப அந்த பாவத்தை ஆண்டவர் நினைக்க மாட்டாரு. ஆனா நம்ம நிறைய பேரு அந்த பாவத்தை திரும்ப 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 மனசுல நினைச்சிட்டு இருப்போம். அவங்கள அந்த பார்வையிலே பார்ப்போம். நாமும் தவறுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சோ இன்றையோட ஸ்டாப் பண்ணுங்க. எதை ஸ்டாப் பண்ணுங்கன்னா, இனி யாருடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்திலையும் நான் தேவையில்லாம நான் உள்ள நுழைய மாட்டேன். ஒன்னு சொல்லுங்க, நினைங்க, தயவு செய்து அவங்க செஞ்ச தப்ப கேட்காதீங்க. அவங்க யாராவது சொல்ல வந்தா கூட, பிரதர் என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் பிரதர், என்கிட்ட நீங்க செஞ்ச தப்ப எதையுமே சொல்ல வேணாம் பிரதர், சிஸ்டர் என்கிட்ட நீங்க செஞ்ச தப்ப எதையுமே சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும். அதான் சிலர் அப்படி இருக்கிறாங்க, நீங்க சொல்றதே தவறு. அப்படி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தவறுகளை எல்லாம் மற்றவங்களிடத்துல சொன்னாதான் அவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தி அடைகிறது மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, மனுஷனிடத்துல உங்க தவறுகளை சொல்றதுனால நீங்க மன திருப்தி அடைய போறதில்லை. உங்க தவறுகளை மன்னிக்கிறவர் கர்த்தர். மனுஷனால உங்க தவறை ஒண்ணுமே பண்ண முடியாது. 4 பேரிடத்துல போய் சொல்லி உங்களை அவமானப்படுத்த தான் முடியுமே தவிர உங்க பாவத்தை மனுஷன் கேட்டு எதையுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு உணர்வு வேணும், நிச்சயமாய் ஒரு உணர்வு வேணும். சோ மிக கவனமா இருங்க. யாரிடத்திலுமே அவங்களுடைய பாவத்தை குறிச்ச விளக்கத்தை தயவு செய்து கேட்காதீங்க. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல நிறைய பேர் பாவிகளா இருந்தவர்களை நிறைய பேர் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. நீங்க விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு அவரிடத்துல நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே ஆண்டவர் விளக்கம் எல்லாம் கேட்கல, ஆண்டவர் எந்த விளக்கமும் கேட்கல. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த நேரத்துல தரையிலே குனிந்து எழுதினாராமா. அப்படின்னா அவங்கள ஏறிட்டு பார்க்கறதற்கு கூட என் ஆண்டவர் விரும்பலன்னு நான் நம்புறேன். அவங்கள ஏறிட்டு, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, ஏறிட்டு கூட பார்க்க விரும்பல. ஆண்டவர் என்ன அந்த இடத்துல என்ன, சரி இனி பாவம் செய்யாத, உன்னை யாருமே குற்றவாளியா தீக்கிறதுக்கு யாருமே இல்லையா, இனி பாவம் செய்யாத, அவ்வளவுதான், பினிஷ்ட். நீ என்னப்பா பண்ண, இவங்க இத்தனை பேரும் உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு நீ என்ன செஞ்ச, தப்பு பண்ணியா அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. இன்னும் நீங்கள் நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், வேதம் சொல்லுகிறது, சகேயு குள்ளனானான், ஆண்டவரை பார்க்கறதற்காக வரான். அப்போ அங்க சுற்றி இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டுல தங்குறதற்காக போறாரே, பாவியா, இவன் பாவின்னு ஆண்டவருக்கு தெரியாதா? அத்தனை பேர் பேசும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட, நீ எவ்வளோடா லஞ்சம் வாங்கின, நீ எத்தனை ஆயிரம் லஞ்சம் வாங்கின, நீ யார்கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்கின அப்படின்ற லிஸ்ட கர்த்தர் அடுக்கி அவனிடத்துல கேட்கவும் இல்லை, இவர் அவனிடத்துல சொல்லவும் இல்லை. ஆண்டவர் அந்த பாவத்தை நோண்டி நோண்டி கேட்கவே இல்லை.
நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே இளையகுமாரனுடைய கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா, இளையகுமாரன் தன் தகப்பனாரிடத்துல போய், தகப்பனே உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு நான் தகுதி இல்லப்பா, ஒரு வேலைக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல என் வீட்டை விட்டு போய் இத்தனை வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன பண்ண, செகண்ட் வருஷம் என்ன பண்ண, தேர்ட் வருஷம் என்ன பண்ண, எந்த வார்த்தையுமே கேட்காம என் குமாரன் காணாமற் போனான். இப்ப அவனை கண்டுபிடிச்சிட்டேன். கொளுத்த கன்றை அவனுக்காக அடியுங்கள். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அவனுக்கு பாதரட்சியை மாட்டுங்கப்பா, அவனுடைய வஸ்திரத்தை மாற்றுங்கப்பா. ஆனா அவனுடைய மூத்த அண்ணன் எதை நோண்டினான்னா அவனுடைய பாவத்தை. அதனாலதான் அடுத்த வசனங்கள்ல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வேசிகளிடத்தில் நம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டாவ. அப்போ இவன் என்ன நம்பி இருப்பான் அப்படின்னா, இத்தனை வருஷம் காணாம போய் என்னென்ன தப்பு பண்ணியிருப்பான், அவன் வேசியின் இடத்துல போயிருப்பான், அவன் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பான், அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு இவன் திங்க் பண்ணியிருக்கிறான். நீங்க நிறைய பேர் கெட்டு போயிடாதீங்க, நீங்க நிறைய பேர் விழுந்துடாதீங்க. ஆண்டவர் இங்கே இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி தயவு செய்து யாரோ ஒருத்தர் விழுந்திருக்கிறீங்க, அந்த குணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ண முடியும். அது ஆண்டவருடைய குணம், பரிசுத்தவான்களுடைய குணம். வேதத்திலே எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்தார்கள். ஆனா ஊழியம் செய்த யாருமே இன்னொருத்தருடைய பாவத்தை அவங்க காதுல கேட்கவே இல்லை. சோ இன்னொருத்தருடைய தவறுக்குள்ள அதிகமா என்டர்ஃபியர் ஆகவே கூடாது. நிறைய பேரு அந்த தவறுக்குள்ள போய் நின்று அப்படியே தங்களை போய் முன்னாடி நிறுத்துவாங்க. பாருங்க, ஒரு வாலிப தம்பியை கடந்த நாட்களில் ஜெபிக்கிறதற்காக அழைத்து வந்தார்கள். மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா அவனுடைய போட்டோ பேப்பர்ல வந்துருச்சு. அவன் இந்த மாதிரி திருடுனான், பணத்தை எல்லாம் திருடுனான் அப்படின்னு அவனுடைய பேப்பர் அவமானம். அவன் தற்கொலை செய்கிறதற்காக அவன் நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், நான் என்னுடைய பேர் கெட்டு போச்சு, இனி வாழ மாட்டேன்னு சூசைட் பண்றதுக்காக அவன் ஆயத்தமா இருந்தவனா. இல்ல பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதற்காக அழைத்து வந்தார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே அவனிடத்துல கேட்கும் போது அவன் எந்த தப்புமே பண்ணல. ஆனா என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தவறு செய்தாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது இவனும் சேர்ந்து நானும் வர்றேன், நீங்க மட்டும் ஏன் போறீங்க, உங்க தப்புல நானும் உடந்தையா இருக்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லி சாதாரணம்னு நினைச்சு இவன் அந்த தப்புக்கு உடந்தையா போயிட்டான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையே கஷ்டமாய் கேள்விக்குறியா வந்து நின்றுச்சு. சோ ரொம்ப கவனம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய பாவத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க அதிகமா நீங்க நுழையக்கூடாது. ஒன்று நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யாருடைய பாவத்தையும் மன்னிக்கவும் முடியாது, நீங்கள் யாருடைய பாவத்தையும் மறைக்கவும் முடியாது. நீங்கள் யாருடைய பாவத்தையும் மன்னிக்க முடியாது, நீங்கள் யாரையும் பாவத்திலிருந்து வெளியே நீங்கள் கொண்டு வர முடியாது. இது ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா நீங்க அறிஞ்சு வச்சுக்கணும். இது உங்களுக்கு தெரியணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவன் அவ்வளவுதான் பாவத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துருவோம். என்னமோ நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம அவனுடைய பாவத்திற்காக. நான் சொல்றேன், ஒருவருடைய தவறுக்காக நீங்கள் அவருக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். ஆனா பாவத்தை மன்னிக்கிறதும் பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறதும் கர்த்தரே தவிர அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ரொம்ப கவனம். இன்னொருத்தருடைய பாவத்துல இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. யாரோ ஒருத்தர் அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்தா கூட, சரி பிரதர், ஸ்டாப் பிரதர், வேணாம் பிரதர், விட்டுருங்க பிரதர், நீங்க செஞ்சதெல்லாம் ஏன் பிரதர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, விட்டுருங்க பிரதர், வேணாம் பிரதர், நீங்க செஞ்சதெல்லாம் ஏன் சிஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க ஜெபம் பண்ணுவோம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்க என்ன செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பாரு. அந்த பேச்ச அதோட ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கணுமே தவிர
சிலருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், ஐயோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு கேட்கறதுல குறியா இருப்பாங்க. அவங்க செஞ்ச தப்ப கேட்கறதுல ஐயோ எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. இல்லை இல்லை, இது ஒரு நல்ல குணம் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல குணம் இல்லை. இன்னைக்கு ஒரு முதல்வர் தீர்மானம் எடுங்க. முதலாவதாக, நான் இன்னொருத்தருடைய வாழ்க்கையினுடைய தவறுகளில் அதிகமா நான் உள்ள போகவே மாட்டேன். ஆமேன் சொல்லுங்கள். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 8ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை முதலாவதாக நாம் வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை, அந்தபடியே அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்தபோது, 31வது வசனம், அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். நீங்கள் 36வது வசனத்தை வாசிக்க போறோம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். நீங்கள் 37 வாசிக்கலாம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். மிக முக்கியமான வசனம் 39வது வசனம், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருக்கிற எத்தியோப்பியனாகிய ஒருவன். இங்க ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிற ஒரு மனுஷன், மந்திரி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ரதத்துல அவர் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ரதத்துல அவர் போயிட்டு இருக்கும்போது, நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் வாசிச்சுட்டே போறாரு. ஆனா அவர் வாசிச்சுட்டே போகும்போது ஆவியானவர் பிலிப்புவை ஏவுறாரு. இவன் பிலிப்பு ஓடி போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள்ளுகிறதற்காக ஆண்டவர் பேசுறாரு. இவர் ரதத்தோட போய் ஓடி சேர்ந்து கொண்டு இப்ப கேட்கிறாரு, நீங்க வாசிக்கிற வேத பகுதி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த மந்திரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நான் வாசிக்கிற வேத பகுதி யாராவது ஒருத்தர் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியா, சரி நான் உனக்கு விளக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் விளக்கி சொல்லிட்டே இருக்கிறாரு. சொல்லிட்டே வரும்போது ரதம் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல தண்ணீர் மிகுதியா இருக்குது. உடனே அந்த கந்தாகை என்கிறவருடைய மந்திரி கேட்கிறாரு, இதோ தண்ணீர் நிறைய இருக்கு இந்த இடத்துல, நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கான்னு. இல்ல நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒரு தடையும் இல்லை. உடனே 2 பேரும் அந்த தண்ணீர்ல இறங்கி, இப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரனாகிய பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. நீங்கள் ஞான ஸ்நானம் கொடுத்த அடுத்த நிமிஷம் 39வது வசனம், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். கவனிங்க, இவன் ஊழியம் செய்தது சாதாரணமான மனுஷனுக்கு இல்ல, பெரிய மந்திரிக்கு. அந்த மந்திரிக்கு ஊழியம் செஞ்சது மட்டும் இல்ல, ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இந்த ஞானஸ்நானம் கொடுத்ததற்கு பிறகு நிறைய இருக்குது. அவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தணும்,
அவனை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிருக்கலாம். ஒருவேளை பிலிப்புக்கு அரண்மனையில இருக்கிற நிறைய பொக்கிஷங்களை கொடுக்கலாம். என்னென்னமோ நம்ம நினைப்போம். ஒருவேளை பிலிப்பு இருக்கிற இடத்துல நாம் யாராவது இருந்திருந்தா நம்ம நினைப்போம், சே ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்றது மட்டும் இல்ல, ஞானஸ்நானம் வரைக்கும் வழி நடத்திட்டோம்டா, அவரை விட்டுற மாட்டோம். ஆனா ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுத்த அடுத்த நிமிஷத்துல பிலிப்புவ அவரை விட்டு பிரிச்சுட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ எவ்வளோ பெரிய மந்திரியா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய பிள்ளை லிமிட்டேஷன், இவ்வளவு லிமிட்டேஷன் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில என்டர்ஃபியர் ஆகணுமே தவிர, ஆவிக்குரிய வாழ்க்கையில லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் அவனோட கூட இருப்பேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு எதுல சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா இதுல தாங்க சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய பிணைப்பு ஆத்துமா பிணைப்பு, ஆத்துமா பிணைப்பு. நிறைய பேர் இதுல தவறு பண்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் தவறாக இதை புரிந்து கொள்ள வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருத்தரை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நடத்தணும், உண்மைதான், நீங்க நடத்திருங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, அவங்கள திருச்சபைக்கு கொண்டு போங்க, எல்லாத்தையுமே நீங்க ஆண்டவரை பற்றி பேசுங்க. அவங்கள கைட் பண்ணலைன்னா அவங்க விழுந்துருவாங்க பாஸ்டர், அவங்கள கைட் பண்ணலைன்னா அவங்களதான் அவங்க பின்மாறி போயிடுவாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு ஆலயத்தில் அவங்கள கொண்டு போய் விட்டு பைபிளை அவங்களுடைய கையில கொடுத்து ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறது தான் நம்ம வேலையை தவிர, ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவங்களோட போகிறது நம்ம வேலை இல்லை. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில போறேன்னு சொல்லி ஓயாம அவங்களோட உட்கார்ந்து பேசி அவங்களோட உட்கார்ந்து ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்ணி தன்னுடைய வீட்டை கவனிக்காம தன்னுடைய வேலையை கவனிக்காம கடைசியில் அவர்கள் 2 பேருக்குள்ளேயும் தேவையற்ற பிணைப்புகள் உண்டாகி இப்படி உடைந்து போன எத்தனையோ குடும்பங்களை என் கண்ணுல பார்த்து தான் உங்களுக்கு சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இன்னொருத்தருடைய வாழ்க்கையில போகிறதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, லிமிட்டேஷன் இருக்குது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆண்டவர் குஷ்டரோகியான ஒரு மனுஷனை ஆண்டவர் சரி பண்ணிடுறாரு. நன்றாய் கவனிங்க, குஷ்டரோகியான ஒரு மனுஷனை ஆண்டவர் சரி பண்ணி அவன் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் போது ஆண்டவர் ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? டேய், நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, ஆசாரியனுக்கு உன்னை காண்பிச்சு நீ சொஸ்தமானத அவன் ஓகேன்னு சொல்லிட்டா நீ வாழ்ந்திருப்பா. ஆசாரியனுக்கு போய் காண்பி. ஆண்டவரே டீல் பண்ணி கடைசி வரைக்கும் அவன் கூட போல. இங்க இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவரை காமிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வேலை. ஏசப்பாவை காமிச்சிருங்க, பைபிளை காமிச்சிருங்க, ஜெபத்தை காமிச்சிருங்க. உடனே அதை விட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் இன்னொருத்தர் அப்படித்தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுமே தவிர, ஒரே ஒரு ஆத்துமாவை பிடிச்சிட்டு தேவ பிள்ளையே ஒரு ஆத்துமாவை வழி நடத்துறதுக்காக கர்த்தர் அழைச்சாரு. ஒரே ஆத்துமா பின்னாடி போறதற்காக ஆண்டவர் உங்களை அழைச்சாரு. இன்னொன்னு, சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க மாற மாட்டாங்க. அவர்களுக்காக சிலருக்காக எஃபோர்ட் எடுக்கிறது கூட ரொம்ப, நான் சொல்றேன், அது வேஸ்டா போயிருது. ஆண்டவர் ரட்சிக்க முடியாத மனுஷன் இல்லை, ஆண்டவர் தொட முடியாத மனுஷன் இல்லை. நம்ம அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம அவர்களுக்காக திறப்புல நிற்போம். ஆனா அதே நேரத்துல நீங்க ஒரே மனுஷனுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு லிமிட்டேஷன். ஜெபிங்கன்னு சொல்லலாம், ஆனா ஓயாம ஜெபிங்கன்னு சொல்ல முடியாது. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம்.
இன்னைக்கு நிறைய கணவனார் வீட்டில் பிரச்சனை, நிறைய மனைவி வீட்டில் பிரச்சனை. எதுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையிலே 80% பிரச்சனை ஜெபிக்கல, பைபிள் வாசிக்கல, சர்ச்சுக்கு போகல. இப்படிப்பட்ட பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சர்ச்சுக்கு போகிறது எல்லாம் நம்ம சொல்லி ஒரு மனுஷனை சர்ச்சுக்கு போக வைக்க முடியாது. நம்ம சொல்லி ஒரு மனுஷனை பைபிள் வாசிக்க வைக்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ண சொல்லி ஒரு மனுஷனை ஜெபிக்க வைக்க முடியாது. நல்லா கவனிச்சுங்க. நிறைய பேரு பிள்ளைகளை அப்படிதான் ஜோமன்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க ஜோம் பண்ணாத பார்த்து குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை பிரச்சனை. ஐயோ, நிம்மதியே இல்லை பாஸ்டர், என் பிள்ளையால் நிம்மதி இல்லை, என் கணவனாரால் நிம்மதி இல்லை, இவன் ஜெபிக்க மாட்டேங்கிறான், இவன் ஜெபிக்க மாட்டேங்கிறான், கணவனார் ஜெபிக்க மாட்டேங்கிறான், கணவனார் அப்படியே வந்து சொல்றாரு, என் மனைவி ப்ரே பண்ண மாட்டேங்கிறான், காலையில என்ன வேலை, வீட்டுல என்ன வேலை, ஜோம் பண்ணலாம் இல்ல, பைபிள் வாசலாம் இல்ல, போனை நோண்டிட்டு என்னென்னமோ கம்ப்ளைண்ட். நான் சொல்றேன், அவர்கள் ஜெபிக்கணும்னு சொன்னா நம்ம முழங்கால நின்று ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெப ஆவி அவங்கள தொட்டு 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 அவங்க ஜெபிக்கிறவர்களா மாறிடுவாங்க. இன்னொருத்தர் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுற நீங்க முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெப சத்தம் வீட்டில் கேட்கட்டும். சில நேரத்தில் உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்க ஜெப சத்தத்தை கேட்டும் ஜெபிக்கலைன்னா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா வெகு சீக்கிரத்தில் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அதான் நிறைய விறகு எரிஞ்சிட்டு இருக்க இடத்துல ஒரு பச்சை விறகா போட்டா எரிஞ்சிடும். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஜெப ஆவி அவர்களை பற்றி பிடிக்கும். நம்முடைய திருச்சபையில அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது 5 மணி ஜெபத்துக்கு எல்லாரும் காலையில 4:30 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாகி வருவாங்க. தூங்குறதே கொஞ்சமான நேரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதிகாலை ஜெபத்துக்கு இத்தனை பேர் வர்றாங்களே அப்படின்னு. ஆனா ஒரு சிலர் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, வீட்டுக்கு போன உடனே சண்டை காத்துட்டு இருக்கும் அப்படின்னு. ஏன் சண்டை காத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து இவங்க 5 மணி ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுல இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நீங்க யாருமே, அதான் நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டோம்னா மற்றவங்க எல்லாம் நமக்கு பாவியா தெரிஞ்சிருவாங்களே, அவங்க எல்லாம் பாவியா தெரிற மாதிரி எல்லாம் ஒரே பிரச்சனை. நீ ஜெபம் பண்ணாம படுத்து தூங்கிட்டே இருக்கிற, பாரு உனக்கு அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, அதனால தான் நீ நல்லா இல்ல, அதனால தான் அப்படி ஆயிட்ட, இப்படி ஆயிட்ட. இங்க இருந்து சத்தியத்தை கேட்டு அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போன உடனே சண்டை இழுக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை இந்த 5 மணி ஜெபத்துக்கு எழுப்பி விட்டாரு. அதுக்கு நீங்க 5 மணி ஜெபத்துக்கு வராம வீட்டுல படுத்து தூங்கினாலே பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்க வாயினால நீங்க பாவமே செய்ய மாட்டீங்கல்ல, உங்களுக்கு கோபம் வராது இல்ல, உங்களுக்கு எரிச்சல் வராது இல்ல. ஜெபத்திற்கு வந்து எரிச்சல் பட்டு ஜெபத்திற்கு வந்து கோபப்படுறதுக்கு ஜெபத்துக்கு வராமலே இருக்கலாமே, ஜெபத்துக்கு வராமலே இருக்கலாமே. அவர்கள் எழும்பாமல் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும்னா, ஒரு காலத்துல நானும் இந்த மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கல, இன்னைக்கு ஜெபம் பண்றேன், சரி ஓகே, நாளைக்கும் அவங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்ம திணிக்க முடியாது, நம்மளை பார்த்து தான் கத்துக்கொள்ள முடியும். சோ ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொருத்தருடைய வாழ்க்கையில போகிறதற்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப பிரஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ செய் 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 செய்யினா நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம பிரேயர் பண்ணுவோம், நம்ம பைபிள் வாசிப்போம், நம்ம சத்தம் போட்டு பைபிள் வாசிப்போம். நிச்சயமா சொல்றேன், நம்முடைய ஜெப ஆவி அவங்களை கண்டிப்பா தூக்கி எடுக்கணும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு அளவு தான். வளர்த்து விட்டீங்களா, சொல்லி விட்டீங்களா, நீ பாத்துக்கப்பா, நீ நல்லா பாத்துக்கப்பா, நீ நல்லா செய்ப்பா, ஆண்டவர் உன் கூட இருப்பார், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இந்த ஆண்டவரை மட்டும் விட்டுறாது. எப்பாவது ஒருத்தர் அவங்க கவுன்சிலிங் கேட்கும்போது இப்படி போ இப்படி போ இப்படி போ ஆலோசனை சொல்றது தவறு இல்லை. அவங்க பின்னாடியே போயிட்டு விடுறானா விடுறானா விடுறானா, என்ன செய்ய போறான் என்ன செய்ய போறான், இல்ல 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 இல்ல. ஹல்லேலூயா. இதுக்கு இந்த வசனம் மட்டும் ஆதாரம் இல்ல, இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம், அப்பொழுது அனனியா போய்
வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீடருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். நன்றாய் கவனிங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலா இருந்தவனே ஆண்டவர் பவுலா மாத்துறாரு. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் 11, 12, 13 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி உன்னை கைட் பண்றதற்கு அனனியா, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அனனியான்ற ஒருத்தரிடத்துல நீ போ, நீ என்ன செய்யணும்ன்றத அவனுக்கு செய்வான், அவனுக்கு சொல்லுவான் அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. அனனியாவிடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய சுவிசேஷத்திற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாகி ஒருத்தன் வரான், அவனுக்காக ஜெபம் பண்ணி நீ அபிஷேகத்தை கொடுத்து இன்னும் அவனுக்கு வார்த்தைகளை சொல்லி நீ அனுப்பிடுன்னு அவன்கிட்ட சொல்லிடுவாரு. சோ ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன், இதுவரைக்கும் இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தினவன், காவலிலே போட்டவன், முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் மரிக்கிறதற்கு சவுலும் காரணமா இருந்தவன், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஊழியம் செய்வதற்காக அனனியாவுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா அனனியா அவனுடைய சாப்டர் அவ்வளவுதான், ஒரே ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அனனியா உள்ள வரல. இனி அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அவ்வளவுதான், அபிஷேகம் பெற்றாச்சு, ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சோ நீங்கள் மிஞ்சி வராத ஒன்று என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓவரா உள்ள போக வேண்டாம். அதுவே உங்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கடைசியாக உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்கள் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுல் ராஜாவை குறித்து வேதத்திலே சொல்லுகிறது. 32வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 32, பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரண கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவன் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். ஏற்கனவே இந்த சவுல் ராஜாவினிடத்திலே யுத்தத்திற்கு போகும்போது ஆண்டவர் தெளிவாய் சொல்லி அனுப்புகிறார், இல்லப்பா அங்க எதையுமே வைக்க வேண்டாம், எல்லாத்தையுமே நிர்மூலம் பண்ணு, எல்லாத்தையுமே அழிச்சிரு. அது சொன்னதற்கு நிறைய ரீசன் இருக்குது, நிறைய காரணம் இருக்குது. அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த வியாதி, அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த பழக்க வழக்கம், அந்த அப்படி இருந்ததுனால ஆண்டவர் முழுவதுமா வாஷ் அவுட் பண்ண சொன்னாரு. ஆனா
இந்த சவுல் ராஜா ஆகாக் என்கிற அந்த அந்த நாட்டினுடைய ராஜா இவனை அப்படியே ப்ளீஸ் பண்றாரு. என்னை கொன்றாதப்பா, என்னை கொன்றாதப்பா, நான் உனக்கு அடிமையப்பா, உனக்கு என்ன வேணாலும் செய்யறாப்பா சொன்ன உடனே அந்த ராஜாவையும் உயிரோட வச்சு அங்க இருக்கிற முதல் தரமான 2ஆம் தரமான ஆடு மாடுகளில் கொஞ்சவற்றை அவர் உயிரோட வச்சிட்டார். ஆண்டவர் இந்த இடத்துல துக்கப்படுறத, சவுல் ராஜாவை ராஜ்ய பாரத்திலிருந்து நீக்கி விட்டது எல்லாம் இந்த அதிகாரத்தில் வருகிறது. ஏன் அப்படின்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருத்தருடைய வாழ்க்கையில 3வது நீங்க எதுல ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னா, அவங்க கஷ்டத்துக்குள்ள நீங்க ஓரளவுக்கு தான் போக முடியுமே தவிர அவங்க கஷ்டத்துல நீங்க ரொம்ப அதிகமா இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. நம்பர் 3, 3ஆவதாக லிமிட்டேஷன். நீங்க எதுல குறைச்சுக்கணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை உதவி செய்கிறது தவறு என்று நான் சொல்லல. நமக்கு இரக்க குணம் அதிகமாய் தேவை, நம்முடைய மனது உருக்கம் நமக்கு தேவை. ஆண்டவர் நமக்காய் மனது உருகிறவர். ஆண்டவர் நமக்காய் மனது உருகிறனால்தான் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். எல்லாமே 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 ஓகே தான். ஆனா ஒன்று ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, ஒரு டைம் ஒருத்தனை விட்டு ஒரு பிசாசு போயிருச்சுன்னா அவன் தீமையில நடக்கும்போது திரும்ப போன பிசாசு 7 பிசாசை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுக்குமா. சோ ஒரு கஷ்டத்துல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, அதுவும் உங்களுக்கு மிஞ்சி இருக்கிற உதவிய செய்கிறது தவறல்ல. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்துக்கு உள்ளே போயிடுவாங்க. அவங்க கஷ்டத்துக்கு உள்ளே போயிடுவாங்க. இல்ல 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 இல்ல, அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு செய்யுங்கள். அவர்களை யாரோ ஒருத்தரிடத்துல சேர்த்து விடுங்கள். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆனா ஒரு லிமிட்டேஷனுக்கு மேல இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்குள்ள நீங்க தலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் சிக்கிடுவீங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வர முடியாம போயிடும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றத பொறுத்த வரைக்கும், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வருகிறது என்றால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம அந்த கஷ்டம் வராது. ஒண்ணு, ஆண்டவர் அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் அவர்களை உயர்த்த போறாரு. இல்லைன்னா அந்த கஷ்டம் ஆண்டவர் அவர்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் அவங்களை சிட்சிக்கிறாரு. இல்ல அப்படின்னா அந்த காரியத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்னு உயர்த்த நினைக்கிறார், இன்னொன்னு கற்றுக் கொடுக்க நினைக்கிறார், இன்னொன்னு ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனையா கொடுக்கிறார். சோ இந்த 3க்கு மிஞ்சி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கஷ்டம் வராது, கஷ்டம் வராது. அப்படிப்பட்ட கஷ்டத்துல நீங்க வரும்போது சில டைம் ஆண்டவர் அவன் தவறு செய்ததற்காக கர்த்தர் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவங்கள ஆண்டவர் நிறுத்தணும்னு நினைக்கும் போது நீங்க குறுக்காலோட போய் இல்ல இல்ல நான் தான் இயேசு கிறிஸ்து, அவன் கஷ்டத்துல நான் கூட இருப்பேன் அப்படின்னு நிக்க முடியாது, நிக்க முடியாது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, லோத்து ஒரு விசை லோத்துவையும் குடும்பத்தையும் சோதோம் குமார ராஜாக்கள் எல்லாரையும் அந்நிய நாட்டு ராஜாக்கள் சிறைபிடித்து கொண்டு போகும்போது தன்னுடைய வீட்டிலே கைப்படி பழகினவர்களை கூட சேர்த்து எல்லாரும் யுத்தம் பண்றது கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் யுத்தம் பண்ணி லோத்துவை அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே மீட்டு கொண்டு வந்துட்டான். ஆனா 2வது விசை அந்த சோதோம் குமார பட்டணம் இப்போ அழிய போகுது. ஆனா திறப்புல நின்னா, ஆண்டவரே துன்மார்க்கரோட துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. 50 நீதிமான்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சது உண்மை. ஆனா இந்த டைம் அவன் போக முடியல, போய் காப்பாத்த போல. ஜெபம் பண்ணது உண்மைதான், ஒரு லிமிட் இருக்குப்பா, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நான் உனக்காக ஃபாஸ்டிங் கூட போடுறேன், உனக்காக சாப்பிடாம உட்காந்து கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சுறேன். ஆனா நான் ஓவரா உன்னுடைய வாழ்க்கையில வர முடியாது.
இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நிறைய ஃபேமிலியில இதாங்க பிரச்சனை. நான் சொல்றேன், அக்கா தங்கச்சி பாசம் வேணான்னு சொல்லல, அண்ணன் தம்பி பாசம் வேணான்னு சொல்லல, கண்டிப்பா தேவை. ஆனா நிறைய பேருடைய குடும்பத்திற்கே கஷ்டம் வர்ற அளவுக்கு அக்கா தங்கச்சியினுடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்து தங்க குடும்பத்தை விட்ட எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா? ஐயோ எங்க அக்கா கஷ்டப்படுறா, ஐயோ எங்க தம்பி கஷ்டப்படுற. நான் சொல்றேன், உண்மைதான், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா தங்கச்சியை நினைச்சு நினைச்சு, அக்காவை நினைச்சு நினைச்சு, அண்ணனை நினைச்சு நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு நினைச்சு, அப்பாவை நினைச்சு நினைச்சு, இவங்க பிள்ளைகளை பார்க்கல, இவங்க கணவனார பார்க்கல, இவங்க மனைவியை பார்க்கல, இவங்க வேலையை பார்க்கல. நீங்க நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுன்றத மறந்துட்டீங்களா? அவங்களுக்கு தாங்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார், தப்பி சொல்றதுக்கு வழி செய்வார். ஆனா நீங்க ரொம்ப அவங்க கஷ்டத்துக்குள்ள என்டர்ஃபியர் ஆகி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய உயர்வை தயவு செய்து கெடுத்துக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காலை வேளையில ஒப்பு கொடுங்க. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நான் ஒரு லிமிட்டேஷன் தான் போவேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுக்கு மேல நான் போக மாட்டேன் ஆண்டவரே, இதுக்கு மேல நான் போக மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, இதுக்கு மேல நான் போக மாட்டேன், இதுக்கு மேல நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அவ்வளவுதான். ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு சில உணர்த்திட்டே இருக்கிறார். தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா. யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா சுகம் தரும் தெய்வம், தாழம்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பி, என் தேவை எல்லாம் சந்திப்பி. சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் சேர்ந்து அப்பாவை பார்த்து, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் என் கூட தான் பேசினாரு. தேவையில்லாம நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் இன்டர்ஃபியர் ஆயிட்டேன். ரொம்ப டீப்பா போய் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். எல்லாரையும் அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் தொட்டு இன்னைக்கு உங்களோட பேசி உங்களை தூக்கி எடுக்க விரும்புறேன். சொல்லுங்க, கையை உயர்த்தி, அப்பா என்ன தூக்கி எடுங்க. யாருடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாம நான் உள்ள நுழைய கூடாதுப்பா. ஓ நன்றி. சேர்ந்து சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உடைய கைகளில் இருக்கிற காணிக்கைகளை, தசம பாகங்களை திருச்சபையினுடைய கட்டட பணிக்காக இடத்திற்காய் கொடுக்கிற காணிக்கைகளை உயர்த்தி காண்பித்து 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா.
உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு தருகிறோம். இதை பிளஸ் பண்ணுங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளை லட்சங்களுக்கு கோடிகளுக்கு நம்பும். உங்க பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், சபைக்காக கொடுக்கிற காணிக்கைகளை அங்கீகரித்து, வாடகைக்காய் கொடுக்கிற காணிக்கைகளை அங்கீகரித்து லட்சமாய் கோடிகளாய் பெருக பண்ணும். அவர்களுக்கு நிறைய கொடுங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை தாங்கி நடத்தட்டும். இந்த நாள் முழுதும் உங்க பிரசன்னம் எங்களை நடத்தினதற்காய், இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நோய் கிருமிகளும் எங்க பிள்ளைகளை தொடாதபடி ஒரு வேலி அடைங்கப்பா. பலவீனத்தினால தாக்கப்பட்டிருக்கிற யாராவது இருந்தால் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக ராஜா, தைரியம் உண்டாவதாக. உங்க மகிமை தாங்கி நடத்தட்டும். இந்த ஊழியத்தில் எங்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.